அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சுத்தமாக 1% கூட செட் ஆகாத ராசி எதுன்னா மிதுன ராசி தாங்க. எதனால சார் செட் ஆகாது அப்படின்னா, விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய், மிதுன ராசியோட அதிபதி புதன். இவங்க 2 பேருமே பரம எதிரி அப்படிங்கிறதுனால 2 ராசியில் பிறந்தவங்க யாராவது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள், சண்டைகள், அடிதடிகள், குத்து கும்மாங்குத்து இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிறது உறுதி. சரி சார், பொதுவாக சொல்கிறீங்க விருச்சிக ராசிக்கு மிதுன ராசி செட் ஆகாது அப்படின்னு, எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிதுனம் அப்படிங்கிறது கன்னி போல ஒரு அறிவு சார்ந்த வீடு தான். கணக்கு போட்டு கால்குலேஷன் போடுற ஒரு வீடு தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மிதுன ராசி உட்காந்து யோசிக்கும், இந்த பிரச்சனையை எந்த வழியில் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக யோசிக்கும். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னா முன்னாடி நின்று அடிச்சுட்டு தான் உட்காருவாங்கன்றதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த கோபம், வீரம், போர்க்குணம் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இந்த விருச்சிகம், மிதுனம் இந்த 2 ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவசரப்படாத, பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு, இப்போ எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்ல வரும். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கையை உதறி விட்டுட்டு நான் அவனை அடிச்சுட்டு தான் திரும்ப வரும்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு வலுக்கட்டாயமாக போவாங்க. மிதுன ராசி சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு தான் இந்த விருச்சிக ராசி திரும்ப வரும். அப்படிங்கிறதுனால இந்த 2 ராசிக்கும் பொதுவாக செட் ஆகாதுங்க. இந்த 2 ராசிக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியோட வைப்புக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ராசி எதுன்னா மேஷ ராசி தான். இது ரெண்டுமே செவ்வாயோட வீடு தான். மேஷமும் செவ்வாயோட வீடு, விருச்சகமும் செவ்வாயோட வீடு தான். ஆனால் இந்த 2 ராசிக்கும் பெருசாக பொருத்தம் வராது. ஏன்னா இந்த 1-6 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து நீங்கள் என்னன்னீங்க அப்படின்னா இந்த மேஷம் வந்து 6வது ராசியாக வரும். இந்த 1-6, 1-8 காம்பினேஷன் பொதுவாக செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால மேஷ ராசியுமே விருச்சிக ராசிக்கு செட் ஆகாத ராசி தான். இருந்தாலும் அந்த மிதுனம் அளவுக்கு மேஷ ராசி இருக்காது. வேற எந்த ராசியில் பிறந்தவங்களும் கிடைக்கல, எனக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்க கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். மிதுனம் அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. அடுத்ததான் நம்ம துலாம் ராசிங்க. மீன ராசிக்கு எப்படி துலாம் ராசி செட் ஆகாதோ அதே மாதிரி கொஞ்சம் கூட சளைக்காம துலாம் ராசிக்கு மீன ராசி 1% கூட செட் ஆகாதுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மீன ராசியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ண வேண்டாம். எதனால சார் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கான விளக்கத்தை நான் மீன ராசிக்கு சொல்லும்போது சொல்லிட்டேன். அப்படிங்கிறதுனால துலாம் ராசியில் பிறந்தவங்க மீன ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடி, உத, குத்து, கும்மாங்குத்து இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது துலாம் ராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாத ராசி எதுன்னா ரிஷப ராசி தான். இது ரெண்டுமே வந்து சுக்கிரனோட வீடு தான். துலாம் ராசியும் சுக்கிரனோட வீடு தான், ரிஷப ராசியும் சுக்கிரனோட வீடு தான். இருந்தாலும் துலாம ராசியிலிருந்து நம்ம எண்ணும் பொழுது ரிஷபம் வந்து 8வது அந்த அஷ்டம ராசியாக வரதுனால பொதுவாக வந்து துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் செட் ஆகாது. ரெண்டுமே சுக்கிரனோட ராசி தான் சொல்கிறீங்க, ஏன் ஒரே வைப் இருக்காதா, சேம் வைப் இருக்காதா, எதனால் சண்டை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபமும் அழகு, கவர்ச்சி, கலைநயம் இது எல்லாமே அடங்கிய ஒரு வீடு தான். துலாமும் அதுக்கு குறைவில்லாத ஒரு வீடு தான். துலாம் ராசியில் பிறந்தவங்க ரிஷப ராசியில் பிறந்த கல்யாணம்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்க. எதனால் சார் பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்த ஒரு ஆண், ரிஷப ராசியில் பிறந்த ஒரு பெண் வச்சுப்போம். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த ஆண் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன பெரிய உலக அழகி, நான் காலேஜ் படிக்கும் போது என் பின்னாடி எவ்வளோ பெரிய அழகான பொண்ணலாம் சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா சொல்லிட்டு இவர் பேசுவார். ரிஷப ராசியில் பிறந்தவங்க அதுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காம ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலேஜில் என் பின்னாடி பெரிய ஆண் அழகெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க, நான் அவனெல்லாம் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன் பாரு, எனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உனக்கு என்ன அதிகமாக சம்பாதிக்கிறது திமுறா, உன்னோட அதிகமாக சம்பாரிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுவார். நீ இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறதுனால இந்த அளவுக்கு ரொம்ப திமுறில் பேசுகிற, உன்னோட அதிகமாக ஃபாலோவர்ஸ் நான் வாங்கி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய சண்டைகள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க ரிஷப ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியோட வைப்புக்கு செட் ஆகாத ஒரு ராசி எதுன்னா அது மேஷ ராசி தான். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க மேஷராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்லும்போது இந்த மேஷராசியில் பிறந்தவங்க அதை காதிலே போட்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ளே பெருசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, கண்டிப்பாக சண்டைகள் வரும். அப்படிங்கிறனால இந்த 2 ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ண வேண்டாம். கன்னிராசிக்கு இன்னொரு ராசி பொருந்தாது. என்ன ராசினா கும்பராசி. நான் எப்படி கும்பராசி கன்னிராசி பொருந்தாதோ அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்கு கும்பராசி செட் ஆகாது. அது என்ன காரணம் அப்படின்றத நான் முன்கூட்டியே கும்பராசி சொல்லும்போது சொல்லிட்டேன். அடுத்ததாக சிம்மராசி. மகர ராசிக்கு எப்படி சிம்மராசி செட் ஆகாது அதே மாதிரி கொஞ்சம் கூட சளைக்காமல் சிம்ம ராசிக்கு மகர ராசி செட்டே ஆகாது. சிம்மம் வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் மகரம் அப்படி இல்லை, சனியோட ராசியாக இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குமே செட் ஆகாது. வைப்புக்கு கொஞ்சம் கூட வரமாட்டாங்க. சிம்மம் வந்து சூரியனோட வீடு, மகரம் வந்து சனியோட வீடாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே இயற்கையாகவே கொஞ்சம் ஒத்து போகாதுங்க. ஒரு முரண்பாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா சிம்ம ராசியில் போகிறவங்க எல்லாத்தையும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வாங்க. ஆனால் மகர ராசி இவங்களோட வைப்புக்கு வரவே மாட்டாங்க, கூட்டாக கூட வரமாட்டாங்க, இவங்க பண்ண ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால பொதுவாகவே சிம்ம ராசிக்கு மகர ராசி செட் ஆகாது. மகர ராசியில் பிறந்த கல்யாணம் பண்ணையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சிம்மத்துக்கு மீன ராசியுமே பொருந்தாது. எப்படி மீனத்துக்கு சிம்மம் பொருந்தாதோ அதே மாதிரி சிம்மத்துக்கு மீனம் பொருந்தாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க மீன ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வேறு வழி இல்லை சார், எனக்கு மீன ராசியில் பிறந்தவங்க தான் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் அந்த அளவுக்கு நீங்கள் மீன ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது ஏற்படாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ அந்த விஷயத்த பண்ண, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னை யார் போய் பண்ண சொன்னது? 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை வரும்.
வீட்டுக்குள்ளே அடித்தடி பூரி கட்டையில் அடிக்கிறது, இது போல் எல்லா சம்பவங்களும் இந்த மேஷம் கன்னியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது நடக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கே சிரிப்பு வருது.